ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இன்றைய நாள் நம்முடைய இறை உணவு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்ட இறைவாக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் விடியற்கால நிகழ்வு. மகதல மரியா கல்லறைக்கு ஓடிச் செல்லுகிறார். பெற்று கல்லறையை பார்க்கிறார். மூடியிருந்த கல் அகற்றப்பட்டிருக்கிறது. பரபரப்போடு ஓடி வருகிறார். சீடர்களுக்கு அறிவிக்கிறார். இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த நிகழ்வு தான் நம்முடைய இன்றைய இறை சிந்தனையுடைய ஆழமாக இருக்கிறது. ஏன் இந்த இறைவாக்கு இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இன்று நாம் நற்செய்தியாளர் யோவானினுடைய விழாவை கொண்டாடுகிறோம். நற்செய்தியாளர் யோவான் இந்த நிகழ்வை தன்னுடைய யோவான் நற்செய்தியிலே சற்று ஆழமாக பதிவு செய்கிறார். அவர் அந்த கதாபாத்திரமாக இந்த நிகழ்விலே பங்கெடுத்ததால் இன்னும் தத்துருவமாக மிகவும் துல்லிய நிகழ்வுகளோடு அதை நமக்கு கொடுக்கிறார். மகதல மரியா அறிவித்த உடனே 2 கதாபாத்திரங்கள் அங்கு இருக்கிறது. ஒன்று பேதுரு, மற்றொருவர் யோவான். பேதுரு வயது முதிர்ந்தவர், யோவான் மிக எளியவர். இருவரும் செய்தியை கேட்டவுடனே ஓடுகிறார்கள், கல்லறை நோக்கி ஓடுகிறார்கள். வயது முதிர்ந்தவர் பேதுரு சற்று மெதுவாக, ஆனால் இந்த இளைய துடிப்புள்ள யோவான் நற்செய்தியாளர் வெகுண்டு ஓடுகிறார். ஆர்வத்தோடு ஓடியவர் தடுத்து நிறுத்தப்படுகிறார். அங்கு நிற்கிறார். பயம் அவரை ஆட்கொள்கிறது. கல்லறைக்கு உள்ளே செல்லவில்லை. பிறகு வந்த பேதுரு நேரடியாக கல்லறைக்கு உள்ளே செல்லுகிறார். வெற்றிடத்தை பார்க்கிறார். துணிகள் பொதிந்திருப்பதை பார்க்கிறார். வெளியே வந்த பிறகு தற்போது நம்முடைய நற்செய்தியாளர் யோவான் உள்ளே செல்லுகிறார், பார்க்கிறார். அப்போது அவரே பதிவு செய்கிறார். சென்றார், கண்டார், நம்பினார் என்று முடிக்கிறார். இன்றைய ஒட்டுமொத்த வாசகத்தினுடைய மையமாக இருக்கக்கூடிய இந்த 3 முத்தான வார்த்தைகள்: சென்றார், கண்டார், நம்பினார். நம் ஆண்டவர் இயேசுவை அறியக்கூடிய ஆர்வம், தேடல் ஒரு ஓட்டமாக இருக்க வேண்டும். விடாமுயற்சியாக இருக்க வேண்டும். தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பல தடைகள் வந்தாலும், எப்படி பேதுரு ஓடுகின்ற போது நேரடியாக கல்லறைக்குள் சென்றாரோ, அதுபோல நாமும் ஆர்வத்தோடு ஓடக்கூடியவராக இருக்கவே தவிர யோவானைப் போல சற்று பயத்தோடு நிற்கக்கூடியவர்களாக அல்லாமல், நாம் ஆர்வத்தோடு ஓடி அந்த நிகழ்விலே சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே செல்லக்கூடிய நிகழ்வை வேகப்படுத்தக்கூடிய ஆர்வத்தை இன்று யோவான் நமக்கு குறிப்பிடுகிறார். உள்ளே சென்று ஆண்டவரை கண்டார் என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தை அங்கே காண்கிறார். கண்டவுடனே நம்பினார். நம்பிக்கை என்பது புடமிடப்படுகிறது. இந்த 3ம் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு நம்பிக்கையாளருடைய வாழ்க்கையிலும் அது சுற்றுச்சூழலாக வந்து கொண்டே இருக்க வேண்டும். செல்வதும், அவரை சந்திப்பதும், நம்பிக்கையை புடமிடுவதும், நாம் புது படைப்பாக மாறுவதும் வாழ்க்கையில் தொடர்கதையாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது. இதனுடைய நீட்சியாக அமைவது அன்பு அங்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. ஒரு நிகழ்ச்சியை நாம் மேற்கொள்கிறோம் என்றால் அங்கு அன்பு உந்தி தள்ளுகிறது. யோவான் தன்னை அடையாளப்படுத்துகின்ற போது இயேசுவின் அன்பு சீடர் என்று சொல்கிறார். அவருடைய நற்செய்தி முழுவதுமே அன்பில் கனிந்த பணியாகத்தான் இருக்கிறது. சர்வீஸ் இன் லவ். அன்பில் கனிந்த ஒரு பணியை பணிவிடைய செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் அன்பின் உருவம்தான் அவரை இயக்குகிறது. அன்பின் தன்மை தான் அவரை தேட வைக்கிறது. எனவே நாம் தேடுகின்ற பொருள் மீது அதிக அன்பு கொண்டிருந்தால், அதை எத்தகைய தடை இருந்தாலும் அதை அடையக்கூடியவர்களாக இருப்போம். அதை யோவான் நமக்கு இன்று தெளிவுபடுத்துகிறார். இயேசுவின் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டிருந்தார், தனி அன்பு கொண்டிருந்தார். இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் தன்னுடைய நற்செய்தியிலே பதிவு செய்கிறார். மற்ற சீடர் யார்? அந்த மற்ற சீடர் யோவான் தன்னை முதலில் அடையாளப்படுத்தும் போது இயேசு அன்பு கொண்டிருந்த, தனி அன்பு கொண்டிருந்த மற்றொரு சீடர் என்று சொல்லுகிறார். தன்னை அவர் வெளிப்படையாக சொல்வதற்கு பதிலாக தான் அந்த அன்பு செய்த தனி அன்பு கொண்ட சீடர் என்பதை சொல்லுகிறார். நீங்களும் நானும் இயேசுவினுடைய தனி அன்புக்கு பிரியமானவர்கள், தனி அன்பு கொண்டவர்கள். எனவே நம்முடைய தேடலும் அத்தகைய நிறைவிலே சென்று அடைய வேண்டும். இயேசுவை ஆர்வத்தோடு தேடக்கூடியவர்களாக, ஓடிச் சென்று சந்திக்கக்கூடியவர்களாக, சந்திப்பிலே நம்பிக்கை மலரக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். என்ற இறைவாக்கு நமக்கு அத்தகைய நம்பிக்கையை, புதிய ஆற்றலை, பாதையை நமக்கு தரட்டும். தொடர்ந்து தியானிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.